அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க 100% பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல பேருக்கும் நடந்திருக்குது. அதால் முடிந்த வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸையும் சரி பார்த்துக்கோங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 962 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 122 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 520 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 282 ஃபேல்ஸ். தங்க விலையும் படிப்படியாகவே அதிகரித்து கொண்டே வருது இந்த நாட்களில். இதோ அதிரடியான ஸ்கேனிங்கில் சிக்கும் பல பொருட்கள். குவைத்தின் மாவை உடைத்து பார்த்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஒரு தொழிலாளரின் உயிர் பறிபோனது 40வது ரிங் சாலையில். அதே போல மஹபூலா மற்றும் வஃப்ரா பகுதிகளிலையும் தீ விபத்து பதிவாகி இருக்குது. இதோ குடியுரிமை பறிக்கப்பட்டதால் ஊனமுற்றோருக்கும் பாதிப்பு. குவைட் யூனிவர்சிட்டி லேபர் மார்க்கெட்டோட தயாராக போகிறாங்க தொழிலாளர்கள் சந்தைக்கு. புதிய வாகனங்களுடன் புதுமுகத்தில் முரூர். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், 40வது ரிங் சாலை நோய்சி பகுதிகளில் வீதி புனர்நிர்மாண பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ், அதாவது குவைத்துடைய பணி அமைச்சகத்தில் வீதி அபிவிருத்திக்காக வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர் ஒருத்தர் மீது ஒரு குவைத்தி இளைஞருடைய வண்டி மோதியதால் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளார் அந்த ஊழியர். ரோடு கான்ட்ராக்ட் நடக்கக்கூடிய இடங்களில் வாகனம் ஓட்டும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். நமக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு தான் அவங்க இரவு நேரங்களில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் சிலர் இரவு நேரங்கள்லேயும் வாகனங்கள் அதிகமாக இருக்கிறதால சிலர் கவனஈனத்தில் இந்த மாதிரி உயிரிழக்க நேரிடுது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ஏரியாக்களில் போகும் சாரதிகளும் தயவு செய்து ரொம்ப கவனம். குவைட் யூனிவர்சிட்டியும் லேபர் மார்க்கெட்டோடு இணைய போகிறாங்க. இஃப் யூ வாண்ட் அலவன்ஸ் கெட் யுவர் டீட்டெயில்ஸ். அதே போல் புதிய திட்டங்கள் சிவில் சர்வீஸ் பீரோ கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3391 பேருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதன் பிறகு அவங்களுக்கான, அதாவது ஊனமுற்றோருக்கான கார்டு மற்றும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வித சலுகையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் பலருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுலேயும் குறிப்பாக நோயாளிகளாக இருந்தவங்க, ஊனமுற்றோர்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அல்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு விடயம் இரத்த மாற்றம் செய்யணும், இல்லை இந்த மாதிரி நிறைய விடயங்களில் சம்மந்தப்பட்டிருக்கிற பலருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டவர்கள், குறிப்பாக குவைத்திகளை திருமணம் முடித்த வெளிநாட்டவர்கள் பலரும் இதில் இன்னமும் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குதே தவிர தனிப்பெண்களுக்கு அவங்க அஜ்னபியாக மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கலாம், அதுவும் அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் அவங்களுடைய வீசாவில். அதை தாண்டி குழந்தைகளோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு வகையிலேயாவது சின்ன ஒரு சலுகை கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதான்.
அதே மாதிரி இனி வரும் காலங்களில் இந்த வெளியில் அக்காம அடிக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து அடிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த நேரத்தில் யாருடைய ஏஜென்சியாக கேன்சல் ஆகணும்னு தெரியாது, எந்த நேரத்தில் உங்களுடைய பாபா அவங்கள வெளியேற்றுவாங்கன்னு சொல்ல தெரியாது. பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அதே போல் எந்தெந்த இடத்துல யார் யார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, குடியுரிமை பறிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களுடைய வேலை பறிக்கப்பட்டதோ அந்தந்த இடங்களுக்கு இனி வருங்காலங்களில் குவைத்திகளையே நிறுவுவதற்கான திட்டத்தை குவைத் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த இடங்களில் வெற்றிடம் இருக்குதோ இனி வருங்காலம் லேபர் சந்தையில் வெளிநாட்டவர்களையும் விட குவைத்திகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் G90 புதுவிதமான முயற்சிகளோட குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் ஒவ்வொரு திட்டங்களையும் புதிதாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதே போல் புதிய வாகனங்களும் ஜெனிஸ் வாகனங்களும் தற்போது களத்தில் இறங்கி இருக்குது குவைத் டிராஃபிக் பேட்ரோலுக்கு. குவைத் சிறுமியை கற்பழித்த நபரை அவருடைய மனோதத்துவ நிலையை விசாரிப்பதற்காக இதோ வைத்திய பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார். மனநோயாளியா இல்லையா என்று செக் பண்ணுவதற்காக. கொலைகாரன், அதே போல் குழந்தைகளை ரேப் பண்ணினவன், பெண்களை சீரழித்தவன், தொழிலாளருடைய உயிரை பறித்தவன் எல்லாருமே கடைசியில் மென்டல் லிஸ்ட்டில் தான் வந்து சேர்றாங்க. இதுதான் 190% நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதே போல் இன்ஸ்பெக்ஷன் குவைத்துடைய கஸ்டம்ஸ், கஸ்டம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கஸ்டம்ஸாக இருக்கட்டும், ரோடு கஸ்டம்ஸாக இருக்கட்டும், பல இடங்கள்லையுமே வேறு லெவலில் ஸ்கேனிங், சோதனையின் பிரதிபலன். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நவீன ரக டிவைஸ்களால் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பொருட்கள். குவைத்துடைய மாவு, அதாவது மைதா மாவு, கோதுமை மாவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பேக்கெட்டை உடைச்சி செக் பண்ணி பார்த்த அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்குது. சிகரெட், அதாவது குவைத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்லது லிமிட்டடாக இறக்கக்கூடிய, லிமிட்டான முறையில், அதாவது கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய சில சிகரெட் வகைகள், அந்த வகை சிகரெட்டுகளை அதிகமாக இந்த மாவுக்குள்ளே மறைச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்கேனில் பிடிபட்டுட்டு தயவு செய்து ரொம்ப கவனம். எதையாவது எதுக்குள்ளேயாவது மறைச்சி கொண்டு போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு உதாரணம். எதையுமே மறைச்சி கொண்டு போக முடியாது, அனைத்துமே ஸ்கேனில் தெரிஞ்சிடும். தயவு செய்து கவனம். இந்த ஏர்போர்ட்டில் யாராவது பொருட்கள் கொடுத்து அதை எடுத்துகிட்டு வாரீங்களா இருந்தால் உடச்சி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து கொண்டு வாங்க. பேக்கினுக்குள்ளே எல்லாம் சரியாக இருக்கும்னு நினச்சி கொண்டு வந்தீங்க, மாட்ட போகிறது நீங்கள் தான். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க கடத்தல் பண்ணுறதுக்கு, ஆனாலும் பிடிபட்டுடுறாங்க. அடுத்ததா மஹபூலா பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் அம்கரா பகுதிகளில், தலைப்பில் வஃப்ரான்னு சொன்னோம், அம்கரா பகுதிகளில் மர குடவுன் ஒன்று தீப்பற்றி இருந்திருக்குது. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 3 தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடிய டீம் வந்து கிட்டத்தட்ட 6 மணித்தியாலத்துக்கு மேலாக முயற்சி செய்த இந்த தீ விபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்மந்தமான மேலதிக விசாரணைகள் போயிட்டுருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, வேலை தளங்களில் சிகரெட் பிடிக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம்.
இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து இந்த விடயங்களை கொஞ்சம் அவேர்னஸை கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சிகரெட் பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. சகோதரர்கள்ன்ட்டு மட்டும் சொல்ல முடியாது, சகோதரிகளும் இருக்கிறாங்க. பெண்கள், ஆண்கள் இந்த சிகரெட் பிடிக்கக்கூடிய டீம் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே அந்த ஜன்னல் பால்கனியில் அல்லது ஜன்னல் ஓரமாக நின்று சிகரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே கையிலேருந்து தெரிச்சு விடுறது, அணைக்கிறது இல்லை, ஆஸ்டரில் போட்டு அதை சிகரெட் பிடிச்சு முடித்து அந்த துண்டை வந்து அணைச்சிட்டு போடுறதும் இல்லை, ஆஸ்டரில் வைக்கிறதும் இல்லை, அப்படியே கையில் எடுத்து தெரிச்சு விடுறது, எங்கேயாவது வீசி விடுறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து விளைவிக்கலாம். ஏன் நீங்கள் வீசின சிகரெட் துண்டால் உங்களுடைய உயிர் கூட போகலாம் அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டால். அதனால் தயவு செய்து இந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க சிகரெட் பிடிக்கிறீங்களா இருந்தால் ஒன்று ஆஸ்டர் வச்சுக்கோங்க, இல்லையா வெளியில் போய் சிகரெட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை அணைச்சி ஓரமாக தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்குள்ளே வாங்க. அதே மாதிரி வாகனங்களுக்குள்ளேயும் தான் சிலர் வந்து பர்ஃப்யூம், பவர் பேங்க், இன்னும் சில பொருட்கள், தீப்பற்றக்கூடிய பொருட்களை வச்சுருந்தீங்கன்னா அவைகளை எடுத்துக்கோங்க. இனி வரும் நாட்களில் இந்த 8ஆம் மாதம் நடுப்பகுதி வரும் வரைக்கும் குவைத்துடைய வெப்பம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சார்ஜர், ப்ளக் பாயிண்டில் இருக்கிற சார்ஜராக இருக்கட்டும் அல்லது அயன் பாக்ஸாக இருக்கட்டும், மைக்ரோ அவனில் வைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விடயங்களையும் கவனம். ஏன்னா சில நேரங்களில் எல்லா பொருட்களையும் மைக்ரோ அவனில் வைக்க முடியாது. பேக்கோட அல்லது அந்த கஸ்தீர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபோயில், அதோட எல்லாம் நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா சில நேரங்களில் தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் மைக்ரோ அவன் யூஸ் பண்ணக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். சில நேரங்கள் அதுவும் தீப்பற்றலாம், வெடிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ரொம்ப கவனமாக அவேர்னஸோடு இருங்க.